ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனை புழக்க போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வாட்டர் மெலன் இல்லை, இந்த வாட்டர் மெலன். என்னடா வாட்டர் மெலன் சொல்லிட்டு இதை வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வாட்டர் மெலன் வந்து சீசன் இல்லையா, முடிஞ்சிருச்சு. அதனால் இந்த வாட்டர் மெலன் தான் இருக்குது. ஆனால் அந்த வாட்டர் மெலன் கூட சீசன் முடிஞ்சிருது. இன்னொரு வாட்டர் மெலனுக்கு சீசன் முடியவே மாட்டேங்குது. ஹலோ விவர்ஸ், என்னடா பின்னாடி பேக்ரவுண்ட் மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு சில பல இட காரணங்களால் இங்கே அப்படியே ஷிஃப்ட் ஆகிட்டோம். டேபிள் வைக்க அங்கே இடம் இல்லை கொஞ்சம், அதனால் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி வச்சாச்சு, அதுக்கான 2 ஸ்டாண்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெடியா? எப்பயுமே முதல்ல வந்து கடவுளை வேண்டிட்டு ஆரம்பிப்போம். இன்றைக்கி தர்பூசணியை புழக்கிறோம். ஒன்று அம்மா ஐயோ முதலே பிஞ்சிருச்சு. ஏய், இந்த லப்பர் பீதுரா, தரங்களுக்கு வருந்திக்கிறோம். பெரிய லப்பர் வாங்கிட்டு வந்துடுறோம். A few moments later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி ரெடி, 2 கல் முட்டு கொடுத்தாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு, லப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வாங்கிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இதில் உட்கார முடியல, லப்பர் பிஞ்சு போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன்னா விறுவிறுன்னு வேகமாக ஓடி போய் கடையில் இதை வாங்கிட்டேன். ஆனால் இதுவும் பத்தலை. கடைசியாக வேறு வழி இல்லாமல் 2 இன்ச்சு இதை வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்ட் கடை வைக்கிற மாதிரி இத்தனை லப்பர் பேண்டு, அதனால் இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இப்போதைக்கு நம்ம ஆயுதம் 2 இன்ச்சு லப்பர் பேண்டு தான். ஸோ இப்போ இதை வச்சு தான் ஆரம்பிக்க போகிறோம். ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாமா? இத்தனை லப்பர் பேண்டில் வெடிக்க போகுது என்னன்றதை பார்க்க போகிறீங்க. வெயிட் அண்ட் சி. 1 99 100 போட்டிருக்கோம். இருந்தாலும் முடியலை. என் முகத்தை பார்த்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிடும். லைட்டாக வந்துட்டு என் ஆயுதத்தை வேறு கழட்டிக்கணும், கை வலிக்குது. கண்டினியூ பண்ணலாமா? $138. டே, அந்த சேர் இருக்குது, எடுத்து வாடா, கால் வலிக்குது. இப்போ தெரிஞ்சிருச்சு எப்படி வெடிக்கிறதுன்னு. அப்புறம் என்ன ஸ்டெப்பு? ரொம்ப முடியல, அதனால் 135ஓட கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு லப்பர் பேண்ட் இப்படி உட்காந்து போட போகிறோம். $150 ஏதோ சிவலிங்கம் மாதிரி இருக்கடா பார்க்குறதுக்கு. இப்போ 150 வந்திருக்கு. என்ன முடியல. $200. ஹலோ விவர்ஸ், 200 லப்பர் போட்டு என்னால் முடியல, கையெல்லாம் வேறு வலிக்குது. இப்போ எனக்காண்டி வந்து என் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு தம்பி வாங்க தம்பி, கொஞ்சம் போடுங்க. 207. தம்பி அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க, ஒவ்வொன்றா போடுங்க. அதுக்கப்புறம் அண்ணே வந்து பார்த்துக்குவாரு, டேக் ஓவர் பண்ணிக்குவாரு. 250 போட்டிருக்கோம். எவ்வளோ வெடிக்கும்னு கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். 251. $78. டே, கண்ணாடி இருக்காடா, சேஃப்டி கண்ணாடி போட்டுக்கிறேன். $99. 300. $300 வந்துருச்சு. இன்னமே வெடிக்காமல் இருக்கானே. அந்த தர்பூசணா கூட வெடிச்சிருப்பான் போல. ஒரு சைடு பயமாக இருக்குது. 301. 350 லப்பர் போட்டேன், இன்னும் வெடிக்க மாட்டேங்குது. இந்த வடிவேல் காமெடி மாதிரி, என்னடா வைகுண்டத்து குண்டத்துலேயே இருந்துக்கிட்டு என்னடா வெடிக்க மாட்டேங்குது, பாமா இல்லை என்னடான்ற மாதிரி இருக்குது. அது வேறடா பயமா இருக்கடா. கண்ணாடி கண்ணாடி கொடுங்கடா. ஏய், என் சேஃப்டி எனக்கு முக்கியம்டா, நீ எடுத்துடா. என்னை நம்பி மொத்தம் 19 லட்சம் பேர் இருக்காங்கடா. சாரி, 20 லட்சம் பேர் இருக்காங்கடா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு சிறிய இடைவேளை, ஏன்னா கண்ணாடி எடுக்க போயிருக்காரு, பயமா இருக்கு வேற. வெடிச்சிருச்சுன்னா அது வேற மூஞ்சில கிஞ்சில தெரிச்சிருச்சுன்னா
பழம் தெரிச்சா ஒன்றும் இல்லை, லப்பர்லாம் தெரிச்சிச்சுன்னா வலிக்கும். அதனால் சேஃப்டிக்கு கண்ணாடி போடுறது தப்பு இல்லை. இந்த மாதிரி சேலஞ்செலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்ணாடி போட்டுக்கோங்க. என்னடா 350 லப்பர் வாங்கியிருக்கு, மனசாட்சி இல்லாமல் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாக்கியராஜ் கண்ணாடி எப்படி மொத்தமாக 400 லப்பர் போட்டோம். ஆனாலும் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து இந்த தர்பூசணி வெடிக்கலை. வாழ்க்கையில் இது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வெடிக்கக்கூடாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்னடா பயமுறுத்துற? ஏய் ரப்பர் பேண்டே தீந்துரும் போலேடா, இது வெடிக்கிற மாதிரி தெரியலையே. இது ரப்பர் பேண்ட் மட்டும் தீர்ந்துச்சுன்னா, இது வெடிக்கலைன்னா எங்கள் டாஸ்க் வந்து ஃபெயிலியர். நானே சொல்கிறேன். ரப்பர் பேண்டை கழட்டிட்டு நாங்களே தர்பூசணி சாப்பிட்ருவோம். $450 லப்பர் போட்டோம்டா. மொத்தமாக 486 லப்பர் போட்டிருக்கோம். ஆனால் இன்னும் இந்த பையன் வெடிக்காமல் இருக்கான். லப்பர் பேண்டே தீர்ந்து போச்சு. கடைசியில் வேறு லப்பர் தான் வாங்கியிருக்கோம். ஆனால் அது ரொம்ப சின்னது. ஏய் இவ்வளோ போட்டு ஒரு சின்ன நகர்வு கூட இல்லைடா. முத 500ன்னு இப்போ 700ன்ற. சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டி. எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ தர்பூசணி வெடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் வெடித்த பிறகு லப்பர் எல்லாம் செதறி போயிடும். இப்போ அதெல்லாம் கூட்டி நம்ம அள்ளுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படணும். $600. ஐயோ 600 லப்பர் போட்டோம், எஃபெக்டே காட்ட மாட்டேங்குது. ஐயோ இது ஆடுறது வேறு பயமாக இருக்கு. தம்பி நீங்கள் அங்கே இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பக்கத்தில் இருக்க எனக்கு தானே தெரியும் பக்கு பக்குன்னு. பொண்ணுக வந்தாக என்ன இடுப்புல சொருக பயமாக இருக்கா? கையெல்லாம் இங்கே பாருங்க, கையெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. நானே பெக்ஸாக அடிச்சு குத்திடலான் இருக்கேன். அப்போக்கப்போ வந்து நமக்கு ஒரு எடிட்டர் ஹெல்ப் பண்ணுவாப்புல, அவர் தான். என்னடா ஒரு சின்ன விரிசல் கூட விடலை. ஏய் இதெல்லாம் எனக்கு ஐயோ நீ வேணாம் வைடா. என்னடா இப்படி மாட்டி விட்ட? என்னடா இப்படி மாட்டி விட்ட? 720 வந்துருச்சு. நானே போட்டுக்கிறேன்டா. உர்றா சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விழியால் சுட்டீக. Hey y'all, come look at this. லப்பரு விடுதுடா. என்னடா சொல்லுங்கடா. ஏய் அது என்னடா இப்படி பறக்குது? புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்காண்டா, ஆனா இந்த பூபதி அடிச்சு பொழைச்சவனே கிடையாதுடா. அந்த தர்பூசணி எல்லாரும் பண்ணிட்டாங்க, இந்த தர்பூசணி நாங்க தான் ஃபர்ஸ்ட். அது வேற பயமா இருக்கு. நான் கேளு. அங்க வெடிக்கலடா, இங்க பல்பை மிதிச்சிட்டேன்டா. ஐயோ அம்மா பதட்டத்துல இங்க பாருங்க பல்ப் எல்லாம் மிதிச்சு. அதை நிமித்தவங்களே நான் வர்றேன் பாரு. இது இருக்கு. ஏய் வாடா வாடா, பயமா இருக்குடா. ஆமாடா. டேய் போடா, நீ வேற ஏன்டா. முடியல குருநாதா, முடியல. என்னடா 1000 வந்துடும் போலையாடா. கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சூரியனே மறைஞ்சு போய் 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. இருட்டே ஆக போகுது. எனக்கு கையில் காப்பே வந்துருச்சு. இங்கே பாருங்க.
ஹெல்மெட் கூட போட்டுக்கோமா இருக்கா அந்த அளவுக்கு ஒண்ணுல சேஃப்டிக்கு வச்சுக்கோம்டா எடுத்துடா நீ போடு அது வரைக்கும் திடீர்னு வெடிச்சிருச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஹெல்மெட் அப்படின்னா தலைக்கவசம் கண்டிப்பாக அவசியம். ஏன்னா அது வெடிக்கிற மாதிரி இருக்குது அதனால. எப்படியே குடிங்க மேல மேலே பிடிச்ச என்ன வெடிக்கிறதுக்கா சார் எப்படா பயப்படாமல் இருக்கு? ஏய் விஜய் ஃபேனா? சி 799 guys 800 guys வெற்றிகரமா 800 போட்டோம். அந்த அளவுக்கு பயம். ருக்கோ என்ன ஆயிடுச்சா? டேய் பயமுறுத்தாரா சொல்றான். 899 முடிஞ்சு 900 இப்போ அண்ணே போடுவாப்ப. ஏய் எங்க போற? உங்களுக்கு தான் போட்டுனே பரவாயில்ல போடு. எங்க போயிட்டீங்க? அண்ணே அதான் காரணம்லாம் தம்பி எதுவும் பண்ண மாட்டேன். 29 சேஃப்டி கண்ணாடி போட்டுக்கடா. 30 அண்ணே எங்களுக்கு கண்ணாடியில் வேணாம்ண்ணே. அண்ணே நான் கண்ணாடியை போட்டு 32 எனக்குமோ கண்ணாடி தான் கண்ணை கொடுத்து போகுது எனக்கு. 33 34 வேணாம் இது பயமாக இருக்கும். செம்மகாரம் இருக்குண்ணே. காய் 760 இது ஒருவேளை காயா இருக்குமோ? ஏய் சூப்பர் வேலை சூப்பர் வேலை. 55 வெடிக்காது இது காயை கொடுத்து ஏமாத்துட்டேன். 27 28 98 மக்களே அதாவது 998 இதோட 999 1000ஆவது அன்னை போடுவார் என்று உங்களுடைய 1000 சொல்லுங்க. 100 போட்டோம், 200 போட்டோம், 300 போட்டோம், 500 போட்டோம், 700 போட்டோம். 1000 லப்பர் போட்டு இந்த தர்பூசணி வாங்கி வெடிக்க மாட்டேங்கிறான். ஐயோ அம்மா. முதல் முறையா சோல்ஜர்ஸ் ரெடியா? இங்கிட்டு வேணா விட்டுருச்சு. ஏதோ போஸ்ட் பாக்ஸில் வாயை திறந்துருக்க மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கு போய் இந்த பயம் பயப்பீங்களே ஹெல்மெட் எல்லாம் இதுக்கு போய் ஹெல்மெட்லாம் எடுத்துடாது தம்பி. அவன் சேஃப்டி அவன் முக்கியம்ப்பா. இப்போ டமாரம் அவனை மூஞ்சில் அடிச்சிச்சுன்னா நான் பண்ணுவேன். பயப்படவே கூடாது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி 1100 லப்பர் போட்டும் லைட்டாக ஓப்பன் தான் இருக்குது. இன்னும் ஒரு எஃபெக்டையும் காணாம். தம்பி கை வலிக்குது தம்பி. தண்ணி தெரிக்குது. தெரியுதா? சீசன் இல்லாதனால ஒன்றும் பண்ண முடியல. 20 போடும் இப்போ. ஆ 10 இழுக்க முடியும். தண்ணிக்கிட்டு வந்து பாருங்க. இப்போ தாண்டா வருது. என்னடா இன்னும் வெடிக்க மாட்டேங்குது. பேண்ட் போட்டு இங்கே பாருங்கள் 2.5 மணி நேரமாக போட்டு என் கை வந்து காப்பு காய்ச்ச தான் மிச்சம். இங்கனக்குள்ளே காப்பு காய்ச்சிருச்சு, இங்கனக்குள்ளே தோல் உறிஞ்சிருச்சு. 1200 லப்பர் போட்டு இப்போ தான் ஓப்பன் ஆகி வாட்டர் லீக் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி அப்படியே ஒழுகிக்கிட்டு இருக்கு. இந்த ஒழுகுது கூடிய சீக்கிரம் வெடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சேர் அப் காய்ஸ். இருக்கு நைஸ் 250 ரப்பர் அதாவது 1250 போட்டோம். வெடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது அண்ணனோட முடிவு என்ன பண்ணலாம்? நேரம் அனுப்பித்துறா. இப்போ வரைக்கும் வெடிச்சிருக்குன்னு பாருங்க. மேலே ஒரு தட்டு தட்டுறா. இவ்வளோதான் வெடிச்சிருக்கு. என்னடா இவ்வளோ கல்லு மாதிரி இருக்கு. அண்ணன் ஏமாற்றி காயை கொடுத்துட்டாங்க. 1250 போட்டோம். வெடிக்குன்னு நினச்சேன், வெடிக்கலை. லப்பர் பேண்ட் தீர்ந்து போச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இருடா இது எப்படி வெடிக்கணும்னா இப்போ நானே சொல்கிறேன். 1200 லப்பர் போட்டு வெடிக்கவே இல்லை, எங்களுக்கே முடியல. ஸோ இதில் நாங்கள் ஜெயிச்சுட்டு எப்படி இருந்தாலும் ஏன்னா இவ்வளோ லப்பர் போட்டிருக்கோம். இன்னொன்று என்ன இது எப்படி வெடிக்கின்றதை இப்போ பாருங்கள். அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. அவ்வளோதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க.
கைஸ் இதில் லப்பர் பேண்டோட நிலைமையை பாருங்க. இதில் வந்து நாங்கள் ஏமாற்றப்பட்டது முதல் விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வந்து காயை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க முதல் விஷயம். எங்களுக்கு ஏன் வெடிக்கலை அப்படின்றது, இந்த தோல் வந்து ஹார்டாக இருக்குது. அதே பழைய தர்பூசணி வந்து அது ஹார்டாக இருக்காது. அதனாலே எங்களுக்கு வந்து இவ்வளோ இதாகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வேறு ஒரு சேலஞ்சிலிருந்து சந்திக்கும் வரை நான் உங்களை பண்ணிவிடுவோம் குக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்பூசணி சாப்பிட போகிறோம்.